ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு Karan-Dees. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி இப்போது ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ரோஸ் மில்க் கேக். இதை செய்கிறதுக்கு 1/2 கப் தயிர் எடுத்திருக்கேன். தயிர் இல்லைன்னா 2 முட்டை அல்லது 1/2 கப் கண்டென்ஸ் மில்க் எடுத்துக்கலாம். அப்புறம் 3/4 கப் பால், 3/4 கப் சுகர் பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1/4 கப் ஆயில், 1 கப் மைதா, அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அதுக்கப்புறமா 1/2 கப் கண்டென்ஸ் மில்க், 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, அப்புறம் ரோஸ் சிரப் எடுத்திருக்கேன். ரோஸ் சிரப் 4 டேபிள் ஸ்பூன் மாதிரி யூஸ் பண்ணுறேன். ரோஸ் சிரப் ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்காமல் இருந்துச்சுன்னா இதை குறைவாக யூஸ் பண்ணிக்கலாம், 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி. அதுக்கப்புறமா ரெட் கலர் ஃபுட் கலர் யூஸ் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான். கேக்குக்கான கிராம் மெஷர்மெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. முதல்ல தயிரை ஒரு பவுலுக்கு போட்டு அதை இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட பீட்டர் இல்லைன்னா நீங்கள் விஸ்க் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா பிளெண்டரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பவுடர் பண்ண சுகரையும் சேர்த்து பீட் பண்ணுறேன். நல்லா ஒரு க்ரீமி டெக்ஸ்சருக்கு வர வரைக்கும் இது ரெண்டையும் சேர்த்து பீட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இதோட ரோஸ் சிரப் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன், இது ஃப்ளேவருக்காக. அதையும் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணுங்கள். அடுத்ததாக ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா திரும்பவும் பீட் பண்ணுறேன். அடுத்ததாக ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சலிச்சிட்டு சேர்த்துக்கலாம். முதல்ல மைதா சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக கார்ன்ஃப்ளவர், அடுத்ததாக பேக்கிங் பவுடர், அடுத்ததாக பேக்கிங் சோடா. இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபில்டர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். ட்ரை இன்க்ரீடியன்ட் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ விஸ்கை யூஸ் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக 1/2 கப் பால் எடுத்திருக்கேன். அதில் ரோஸ் சிரப் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதோட கொஞ்சம் ஃபுட் கலரும் சேர்த்துக்கிறேன். ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு ரோஸ் சிரப்லேயே கலர் வரும், பட் இன்னும் கொஞ்சம் கலருக்காக நான் ஃபுட் கலரும் யூஸ் பண்ணிக்கிறேன். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இந்த பாலையும் கேக் மிக்ஸோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பூனையும் வச்சு சைடில் இருக்கிறதெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி விஸ்க் பண்ணி எடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கேக் பேட்டர் ரெடி ஆகியாச்சு. இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் கேக் பேட்டரை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக கேக் பேக் பண்ணுறதுக்காக பேன் இந்த மாதிரி ரெடி பண்ணி அதை 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி எடுங்க. அதுக்கப்புறமா கேக் பேட்டரை எடுத்து இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. அடுத்ததாக பேனில் நம்மளோட கேக் பேட்டர் மிக்ஸை வச்சு நம்ம பேக் பண்ணலாம். நான் லோ ஃப்ளேமில் ஒரு 1.5 hour பேக் பண்ணேன். இப்போ 1.5 hourக்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஒரு டூத்பிக்கால் செக் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா எதுவுமே இதில் ஒட்டலை. ஸோ கேக் ரெடி ஆகியாச்சு. அடுத்ததாக 1/2 கப் பால் எடுத்துக்கோங்க. அதோட 1/2 கப் கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் ரோஸ் சிரப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம பேக் பண்ணி எடுத்த கேக்கை எடுத்துக்கோங்க. எடுத்து ஃபோக்கால் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ரோஸ் மில்க்கை இது மேலே இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் 30 minutes சில் பண்ணி எடுங்க. அடுத்ததாக இந்த கேக்குக்கு நம்ம ஐசிங் செஞ்சுக்கலாம். அதுக்கு 100 கிராம் பட்டர் எடுத்திருக்கேன். பட்டரை முதல்ல இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா 200 கிராம் ஐசிங் சுகர் போட்டு அதையும் இந்த மாதிரி நல்ல க்ரீமி டெக்ஸ்சருக்கு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பட்டரை ரூம் டெம்பரேச்சரில் எடுத்துக்கோங்க. கலர் நல்லா சேஞ்ச் ஆகுற வரைக்கும் இந்த மாதிரி பீட் பண்ணுங்கள். பட்டர் கலர்லேருந்து இது பிளெயின் ஒயிட் கலருக்கு இந்த மாதிரி சேஞ்ச் ஆகுற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கேக்கை ஐசிங்கை யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட விப்பிங் க்ரீம் இருந்தால் நீங்கள் டிரெக்டாக விப்பிங் க்ரீமே யூஸ் பண்ணிக்கலாம். விப்பிங் க்ரீம் இல்லைன்னா தான் இந்த மாதிரி பட்டர் ஐசிங் சுகரை சேர்த்து ஒரு ஐசிங் செஞ்சு அதுக்கு டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பலட் நைஃப் எதுவுமே ஐசிங் டூல்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் வீட்டில் இருக்க எக்யூப்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி எப்படி கேக்கை ஐசிங் டெக்கரேட் பண்ணிக்கலாம்னு சொல்லி காட்டுறேன். பலட் நைஃப் ஐசிங் டூல்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அதே யூஸ் பண்ணி இந்த மாதிரி கேக் ஐசிங் டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ கேக் டெக்கரேட் பண்ணி முடிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா நான் ரோஸ் பெட்டல்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் மேலே ஒரு கார்னிஷ்காக. அடுத்ததாக நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்ச ரோஸ் மில்க்கை இந்த மாதிரி சைடில் கேக்கில் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம்னா இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம்.